வணக்கம். இந்த பதிவில் நாம் பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது குலதெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு மட்டுமே வரக்கூடிய சில விசேஷமான கனவுகள் பற்றியது. நம்ம எல்லாரும் நிறைய தெய்வங்களை வழிபடுறோம், பல கோயில்களுக்கு போறோம், பரிகாரங்களும் செய்றோம். ஆனா குலதெய்வம் அப்படின்னு சொல்றது நம்ம குலத்தை காக்கிற நம்ம முன்னோர்கள் வழிபட்டு வந்த தெய்வம். அந்த வழிபாட்டை நம்ம மறந்துட்டோம்னா எவ்வளவு பெரிய தெய்வங்களை வழிபட்டாலும் முழு பலன் கிடைக்காது. அதனால்தான் குலதெய்வம் ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ள குலதெய்வ சக்தி இருக்கு அப்படின்னா அது கனவுகள் மூலமா தான் அதிகமா வெளிப்படும். மனசு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது, ஒரு முடிவு எடுக்க முடியாம தவிக்கும் போது, தனிமையில அழுதுட்டே தூங்குற நேரத்துல உங்க தாத்தா பாட்டி அல்லது இறந்த முன்னோர்கள் கனவுல வந்து சிரிச்சு பேசுறாங்க, உட்காடுறாங்க, சாப்பிடுறாங்கன்னா அது எந்த கெட்ட அறிகுறியும் இல்ல, உங்க கூட குலதெய்வம் இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க எடுக்க நினைக்கிற முடிவு சரி, தாமதிக்காம தொடங்கலாம். அவங்க பேசாம போயிடுறாங்க, கண்டிக்கிறாங்க, முறைக்கிறாங்கன்னா கொஞ்சம் காலம் தள்ளி போடணும். அதே மாதிரி கனவுல ஒரு சின்ன கோயில், ஊர் எல்லையில இருக்கிற கோயில தூரத்துல மணி சத்தம் கேட்கிற மாதிரி வந்துச்சுன்னா உங்க குலதெய்வம் உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்கன்னு அர்த்தம். அந்த கனவு வந்த 2-3 நாளுக்குள்ள குடும்பத்தோட சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் அவங்களுக்கு பிடிச்ச படையல் போட்டு வரணும். ஏன்னா உங்க பிரச்சனை அவங்களுக்கு தெரியும், அதை சரி பண்ணணும்னு தான் இந்த அழைப்பு. இன்னொரு முக்கியமான கனவு என்னன்னா, நீங்க மனக்குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு வயசான அம்மாவோ இல்ல சிகப்பு, பச்சை, மஞ்சள் கலர் புடவை கட்டிய ஒரு பெண்ணோ வீட்டுக்குள்ள வந்து பேசுறாங்க, ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அது நேரடியாக குலதெய்வம் உங்ககிட்ட வந்த அறிகுறி. உங்க மேல குலதெய்வ அருள் முழுமையா இருக்கு. சில சமயம் குலதெய்வம் குழந்தை ரூபத்துல கூட வரும். ஒரு சின்ன மஞ்சள் பாவாடை சட்டை போட்ட குழந்தை வீட்டுக்குள்ள வந்து பூஜை அறையில அமைதியா உட்கார்ற மாதிரி கனவு வந்தா அது பெரிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லும் சைகை. குலதெய்வத்தை முழு மனசார வழிபடுறவங்களுக்கு பெரிய விபத்து நடக்க வேண்டிய இடத்துல கூட ஒரு சின்ன காயத்தோட தப்பிக்க வைக்கிற சக்தி குலதெய்வத்துக்கே உண்டு. ஒரு கால் போடுறதுக்கும் ஒரு விரல் போடுறதுக்கும் வித்தியாசம் உருவாக்குறது தான் அந்த அருள். அதனால எங்க போனாலும், தொழில் தொடங்குறதோ, இன்டர்வியூக்கு போறதோ, குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புறதோ, குலதெய்வத்தின் பேரை சொல்லி அனுப்புங்க. அந்த நாமம் அவங்களுக்கு கவசமா மாறி பாதுகாத்து கூட்டிட்டு போய் பாதுகாப்பா திரும்ப கூட்டிட்டு வரும். இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கும்னு இல்லை. கர்மா, நேரம், வாழ்க்கை சோதனை எல்லாருக்கும் இருக்கும். ஆனா இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்னா நிச்சயமா குலதெய்வம் உங்க கூட இருக்காங்கன்னு உறுதியா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை கொடுங்க. வணக்கம், நன்றி.